டிஎன்பிஎஸ்சியில் ரேஷியோ சம்மந்தமான கொஸ்டின் அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின் வந்துகிட்டு தான் இருக்குது. கொஸ்டினை வாசிக்கிறேன். இது வந்து ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமான ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட்: த சேலரிஸ் ஆஃப் ஏபிசி ஆர் இன் த ரேஷியோ 2:3:5. If the increments of 15%, 10%, 20% are allowed, respectively, in their salaries, then what will be the new salaries? 3 பேர் ஏபிசி இருக்காங்க. அவனுடைய சேலரி ரேஷியோ வந்து 2:3:5. இன்க்ரிமெண்ட் வந்து 15, 10, 20% ஒவ்வொருத்தருக்கு கூடுது. அப்படின்னா புதுசாக எவ்வளவு சேலரி இருக்கும்? இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் அப்படின்னாவே அதாவது 100க்கு 15 ரூபா கூடுது. 100க்கு 15 ரூபா கூடுனா 115. அது ஏக்கு 2ஆல் பெருக்கணும். அடுத்து பிக்கு வந்து 10%, 3 × 100, 100 + 10 110 ஈஸ்ட்டு. சிக்கு வந்து 5 × 20% கூடுது. 100க்கு 20%. மேலே வந்து இன்க்ரிமெண்ட்னால அதை 100ஓட 20 சேர்த்தா 120. இப்போ கீழே 100, 100 எல்லாம் பொதுவாக இருக்குது, விட்டுடலாம். இப்போ மேலே மட்டும் கேன்சல் பண்ண. மேலே மட்டும் இப்போ ரேஷியோ அப்படிங்கிறதுனால 3 ரேஷியோ இருக்குது. பொதுவான நம்பரான நம்ம டிவைட் பண்ணலாம். 5, 0, 0 முடிகிறால் 5ஆல் டிவைட் பண்ணலாம். அதாவது 2 × 115 5ஆல் ஊற்றா 7 × 10, மிச்சம் 1 15, 3 × 15 ஈஸ்ட்டு 3 × 7 × 10, 7 × 10 ஈஸ்ட்டு 5 × 7 × 10, 4 × 20. இதை ஃபர்தராக எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? 2ஆல் இங்கே 2, 3 ரேஷியோ இருக்குது. 2ஆல் இங்கே 2ஆல் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து இதை அடிச்சுட்டு 11 2 22, இங்கே 12 2 24, மிச்சத்தை எழுதுங்க. 23 ஈஸ்ட்டு 3 11 33 ஈஸ்ட்டு 5 12 60. அப்போனா 23 33 60. இது என்னது? ஏபிசி. இது ஏ, இது பி, இது சி சேலரி என்னுடைய ரேஷியோ. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா தரவை வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி.